ஷேய் பெஸ்ட்டோ பிரமா எல்லா கணக்கும் அதிகாரிகளுக்கு பூரா இப்போ ஊசி போடுதார். அதிகாரி அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட்டு ஒரு இடத்துல பிரச்சனைனா காவல்துறையிலேருந்து அதிகாரி வரைக்கும் சமாளிச்சிருவான். அந்த இடத்துல எவ்வளோ காகித பேப்பரை உருவணுமோ அந்த உருவி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கு தான், நாக்கை போட்டு நக்கு தான், நாக்கை இழுத்து உள்ளே விட்டு வெளியே நக்கு தான். அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கி கணக்கு போட்டார் நீதிமான். சரியா? கணக்கு எடுக்காமல் இருந்தால் பரு ஐட்டத்தை பூரா காலி பண்ணி விட்ருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. பரு ஐட்டம் மிதிச்சே கொன்னே விடுவார். ஈரக்கோலையை உருவார், ரோட்டில் ரத்தம் மூளை செதற விட்டுருவார். புரியுதா? ஒரு அரசியல்வாதி லேசாக வண்டியிலே டூ வீலர்லேயே போனாவே இப்போ ஃபோர் வீலராக இறக்குதான் அரசியல்வாதி. இப்போ இருக்கிற சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது காவல்துறை அதிகாரி கண்காணிப்பு பார்க்கணும். அதெல்லாம் கோர்ட்டில் கொடுக்கணும். அவங்கவுங்க எல்லாமே எல்லாம் நடத்துகிறதுல பூராமே கண் கட்டி விளையாண்டு இப்போ ரொம்ப மோசத்தில் போகுது. முக்கால் சத்தியம். என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் அமுக்கி முடித்து சோழி பார்த்து முடிச்சுட்டு போகிறது அரசியல்வாதி. முடிச்சுட்டு நக்கு தான். அவன் முன்னாடி தான் சொல்லுதா இல்லை, எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சிரிக்காருன்னா அடி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இப்போ அடி பயங்கர அடி உள்ள போகுது. இப்போ எவனுக்கு உள்ள போதா எல்லா தமிழ்நாடு முழுவதும் பரு ஐட்டத்தில் பூரா இப்போ காலி பண்ணுவார். மூளையை வச்சு திரிக்கான்ல, அந்த மூளையை இப்போ திரிச்சு இப்போ ஒரு அமுக்குவார். நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு அரசியல்வாதி அவன் ஒரு டூ வீலர்லாம் போவான். இப்போ அந்த ஆட்சி முடியங்குள்ளே இடையில காரை இறக்கிடுவான், ஃபோர் வீலர் கார். அப்போ அவனுக்கு எத்தனை லட்சம் கோடி என்ன செய்தான் ஏது செய்தான் இதை வச்சு இந்த விளையாட்டு விளையாடுதான். அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுவான். எங்கெங்கே பஞ்சாயத்து பண்ணணுமோ அந்த அரசியல்வாதி நாற்காலி சேர் சென்னை மெட்ராஸில் உட்காந்து ஆட்டுதானா. இதே மாதிரி வார்டு வரைக்கும் அவன் போய் ஒவ்வொரு ஸ்டேஷனில் உட்காந்து நாற்காலி சேரை பிடிச்சி ஆட்டுவான். ஆட்டி இந்த பஞ்சாயத்தை முடிக்கணும் இதுக்கு அடிச்சிட்டான்டா. இந்த அடி சரியான அடி. இது வரையில் வானரப்பட வரையில் தூக்கி உள்ளே வெட்டுக்கிட்டு நச்சு எடுப்பான். அதான் செட்டி கிராமத்தில் தூக்கி அடிக்கல. அப்போ தான் உள்ள இரண்டு கையை தூக்குவான். ஆணும் பெண்ணும். ஆஹா, கடவுள் தண்டனை கொடுக்காரு சேட்டை பண்ணுறவனுக்கு உள்ள செயலரில் ஏற்றுதாருன்னு அப்போ தான் தெரியும். சரியா? உங்கள் அப்பா விட்டு இடம், உங்கள் ஆத்தா விட்டு இடம் உலக நாட்டில் யாருக்கும் கொடுக்கல. சரியா? உங்கள் ஆத்தாளுக்கு கொடுக்கல. நீ பிறப்பு மானிட போய் கரைக்கா விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ. உயிர் வாழ்கிறதுக்கு அதுதான் கொடுத்துருக்காரு கடவுள். சும்மா டாக்டரை அடிக்கிறதுக்கு டாக்டரை ஓட்டுறதுக்கு கொடுக்கல அவர். புரிஞ்சுக்கடா. தப்பாக நினச்சேன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை உன் மவளை தூக்கிட்டே அலைவ. எங்கிட்ட ஒரு பக்கம் கண்ணீர் கூத்தலமாக விட்டுருவார். அதையும் புரிஞ்சுக்கோ. அமைதியாக போய்க்கோ. சரியா? கணக்கு போடுதாரு, கணக்கு இடுதாரு. கணக்கு தப்பு செய்கிறவனுக்கு கணக்கை தோண்டி வெளியே எடுத்து விடுதாரு. தோண்டி எடுத்து விட்ட உடனே அப்புறம் தூக்கி அடிப்பார். புரியுதா? எல்லா இடத்துலையும் சிக்கல் வச்சு ஓட்டி அமுக்கி போகிறான். அப்போ அந்த அமுக்கி போகிற கணக்கில் இப்போ வெளியே பிடிக்கையில் துவைச்சி எடுப்பார். இப்போ 2 பேருமே பார்வதி பரமசிவன் 2 பேருமே எல்லாம் கோயில் காட்டில் பூரா கும்பிட்டு ஆடுதா. எலுமிச்சம்பழம் கனியை எரிதாங்க. இனிமேல் எந்த செடியும் இராது, எந்த செத்தலும் இராது. மானிட பேல இப்போ அடக்கி தீர்வார். அடக்கையில் உள்ளே தூக்கி செயலரில் ஏற்றுவார். 13 செயலரை போட்டாரடா. கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீடா. அவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கிய பூமியில் தப்பு பண்ணதை காடா கொடுத்துருக்காரு. ஒரே ஜனனை ஓட்டை போட்டு நீ பாழாக்கு நான் பாழாக்குதான் நான் உட்காந்து ஆட்டிக்கிட்டே இருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டு டெல்லி உலக நாடே இதுதான். போட்டாடுறா கணக்கு. அதுக்கு தான் கொடியை தூக்கி ஆட்டுறவன் பூரா எத்தனாயிரம் கோடி, எவ்வளோ வீடு வாசல், எவ்வளோ சொத்து, எவ்வளோ எங்கிற கணக்கில் உழைச்சி வாங்கினியா கேள்வி கேட்பாங்க. உழைக்காம நான் இப்படி அங்கே ஆட்டினேன், இங்கே ஓட்டினேன், இங்கே நக்கினேன்னு ஒரு கொடுத்து ஒற்று மிதித்து நசுக்கி போடுவார். பாருடா, ரஜபாளையம் தாலுகாவில் பூரா அரசியல்வாதி பூரா இப்போ உட்காந்துருக்கோம். பூரா இந்த வார்டில் இருக்கிறவங்க கூட கார் வண்டி ஃபோர் வீலர் இறக்கிட்டு ஜைங்கின்னு அவன் பொண்டாட்டியை காலை 2 மேலே தூக்கி போடுதான். இவன் வெளியில் காலை 2 அந்த வண்டி ஃபோர் வீலர் தூக்கி போட்டு என்னையும் பாரு என் மோரை பாருன்னு தூக்கிட்டு அலைதான். தூக்கி பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்டா.